ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 7. ராகவ் வந்து சென்ற பின் அதோடு ஒரு வாரம் சென்றிருந்தது. அன்றிரவு லேட்டாக வீட்டிற்கு வந்த மித்ரா அவளது அறைக்கு செல்ல பார்க்க திடுமென கரண்ட் கட்டாக எல்லா விளக்குகளும் அணைந்துவிட்டது. இருட்டில் கண் தெரியாமல் தடுமாறியவள் மெதுவாக தட்டு தடுமாறி எட்டுகள் வைத்து வந்து கொண்டிருந்தாள். திடுமென சிவா வந்து முன்னே நிற்கவும் பயந்து போனவள் பின்னோக்கி செல்ல பார்த்தாள். அவன் ஏதோ ஒரு பவுடரை அவள் முகத்தில் தூவ அவளுக்கு அந்திரத்தில் பறப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. சுற்றும் தலையை அழுத்தி பிடித்தவளின் கால்கள் தள்ளாட்டம் போட்டது. நிற்க முடியாமல் கீழே விழப்போனவளை கைப்பிடித்து நிறுத்தியவன், என்னை அடிச்ச, இப்போ நீ எப்படி உன்னை காப்பாற்றிக்கிறான் இன்னும் நானும் பார்க்குறேன் என்றவன் அவளை அலேக்காக தூக்கி அவனது தோள் மீதே போட்டுக்கொண்டான். டே வீடுடா என்று அவளது முனங்கல் ஒலி அவனுக்கு மட்டுமே கேட்டது. இந்த இருட்டில் அவர்களை யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள் என்றுதான் அவன் நினைத்தான். ஆனால் அவள் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுதும் மீண்டும் வீட்டிற்கு வரும் பொழுதும் அவளது அறை வரை அவளை பின்தொடரும் யுகேனின் விழிகளை அவன் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அவனது அறையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த யுகேனுக்கு இருட்டில் சரியாக எதுவும் தெரியாவிட்டாலும் யாரோ அவளை தூக்கி செல்வது மட்டும் நன்றாகவே தெரிந்தது. உடனே ஓடி வந்தவன் சிவாவின் முன் வந்து நிற்க சிவாய் சத்தியமாய் இதை எதிர்பார்க்கவில்லை. பயத்தில் எச்சில் விழுங்கியவன், யுகேன், என்னடா உன் வைஃப் இவ்வளோ பெரிய குடிகாரியாக இருக்கா? குடிச்சிட்டு வந்து மயங்கி விழ பார்த்தவளை நான் தான் பாவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே கூட்டிகிட்டு போகிற? வீட்டுக்கு தான். வீடு அந்த பக்கமாக இருக்குது. நீ எங்கே போயிட்டு இருக்க? ஆமால, எனக்கு தான் இருட்டில் சரியாக கண்ணு தெரியல என்றவனை ஓங்கி கன்னத்தில் அறைந்திருந்தான். அவளை கீழே இறக்கிவிடு என்று யுகேன் சொல்லவும் சிவா மித்ராவை இறக்கிவிட்டான். நிற்கக்கூட முடியாமல் தள்ளாடிய அவளை தன்னோடு சேர்த்து நிறுத்தியவன், இவளை என்ன பண்ண என்று கேட்டான். ஏன் நான் எதுவும் செய்யலையே என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே கரண்ட் வந்துவிட அப்பொழுதுதான் ஏன் அவள் முகத்தில் இருந்த பவுடரை கவனித்தான். டே, அவன் மேலே போதை மருந்து போட்டியா? நாயை, திரும்ப மட்டும் உன்னை இந்த வீட்டில் பார்த்தேன், நீ உயிரோடவே இருக்க முடியாது என்று அவன் கத்தவும் சிவா பயந்து போய் ஓடியே விட்டான். மித்ராவை கைத்தாங்களாக கூட்டி வந்து அவளது அறையில் விட்டவன் கட்டிலில் அவளை படுக்க வைத்துவிட்டு திரும்பி செல்ல பார்த்தான். அவளோ அவனது கையை கெட்டியாக பிடித்து இழுக்க அவள் மீதே தொப்பென விழுந்தான். அவன் சுதாரித்து எழும் முன் அவளும் அவனோடு எழுந்து நின்று அவனது சட்டை காலரை கெட்டியாக பிரித்து கொண்டாள். டே, எதுக்குடா என்னை விட்டுட்டு வந்த என்று கண்டமேனிக்கு போதையில் பிதற்றத் தொடங்கினாள். அர்ஜுன், நிஜமாவே உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? எனக்கு தெரியும், உன்னோட லவ்வும் ட்ரூ தான். நீ என்னை உண்மையாகவே தான் லவ் பண்ண, எனக்கு தெரியும். நீ இல்லாத இந்த லைஃப் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சாக கூட ட்ரை பண்ணேன் தெரியுமா என்றபடி அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவள் கண்களிலிருந்து வந்த கண்ணீர் அவனை அசைத்து பார்த்தது. அவளிடம் கோபம், திமிர், வெறுப்பு இவற்றை மட்டுமே பார்த்தவனுக்கு அவளது கண்ணீர் அவனை ஏதோ செய்தது. அவளை சமாதானம் செய்ய எண்ணியவன் அவளை அணைத்து கொண்டான். மெல்ல அவனது உணர்வுகளும் உயிர்த்தெழ ஆரம்பிக்க அவளை பிரித்து நிறுத்தியவன் அவளது உதடுகளின் மேல் அவனது உதடுகளை பதித்தான். இதழில் தேனை உறிஞ்சியவனுக்கு அதுவே அதிகபட்ச போதையை கொடுத்தது. அவளை கட்டிலில் தள்ளி அவள் மீதே சரிந்தவன் என்ன செய்கிறோம் என்பதை உணராமலேயே அவளுள் மூழ்கத் தொடங்கினான். திடுமென அவனது போனிற்கு ஒரு அழைப்பு வரவே உணர்வு பெற்றவன் தான் செய்து கொண்டிருக்கும் காரியத்தின் வீரியம் அறிந்து அவளை உதறி தள்ளிவிட்டு வேகமாக எழுந்தான். அர்ஜுன், எங்கே போறீங்க என்று பின்னோடு எழுந்து கேட்டவளை வேகமாக கன்னத்தில் அறைந்திருந்தான். ஏற்கனவே முழு போதையில் இருந்தவள் அவனது அடியில் மயங்கி சரிந்தாள். அவளை திரும்பியும் பாராமல் அவனது அறைக்கு சென்று விட்டான். அங்கு சென்றவனுக்கு மனமும் உடலும் சேர்ந்து அவளை கேட்டு அடம் பிடிக்க தொடங்கியது. இந்த உணர்விலிருந்து அவனால் சுத்தமாக வெளிவர முடியவில்லை. நிஜமாகவே அவள் மயக்கும் பிசாசுதான் என்பதை உணர்ந்தவன் நேராக குளியலறைக்குள் சென்று சவரின் அடியே நின்று விட்டான். உணர்வுகள் சற்று மட்டுப்படவும் தான் வெளியில் வந்தவன் உடைமாற்றி கொண்டு அப்படியே படுக்கையில் விழுந்தான். அப்பொழுதுதான் அவளை அடித்துவிட்டு வந்ததே அவனுக்கு ஞாபகம் வந்தது. சட்டென எழுந்து அமர்ந்தவன் தன் தவறை எண்ணி சே என்று அவனது தலையிலேயே அடித்து கொண்டான். சுயநிலவே இல்லாதவளிடம் அத்துமீறிய தன் மடத்தனத்தின் மீது வந்த கோபத்தையும் அவளிடமே காட்டி அவளை அடித்திருந்தான். அவளை அடித்த கையை தூக்கி பார்க்க அது செக்க செவேலென்று சிவந்து போய் வலியையும் எரிச்சலையும் அவனுக்கு கொடுத்தது. அடித்த தனக்கே இப்படி வலிக்கும் பொழுது அவளுக்கு எப்படி வலித்திருக்கும் என்று நினைத்தவன் உடனே எழுந்து அவளறைக்கு சென்றான். அவன் சாத்தி சென்ற நிலையிலேயே கதவு இருக்க அதை திறந்தவன் ஆடைகள் கலந்து போய் கலந்தும் கலையாத ஓவியமாய் அவள் தூங்கிக் கொண்டிருந்த தோற்றம் கண்டு திகைத்து போனான். அவளை அப்படியே விட்டுவிட்டு சென்ற தன் மடத்தனத்தை எண்ண நொந்தவன் அவளது உடைகளை சரி செய்து அவளை நன்றாக படுக்க வைத்தான். அவளது அடியை தாங்கிய அவளது கன்னம் நன்கு சிவந்து வீங்கியிருந்தது. வெகு நேரம் அங்கேயே அமர்ந்து அவளது முகத்தை பார்த்து கொண்டிருந்தவன் நள்ளிரவில்தான் அவளது அறையை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பி அவனது அறைக்கு சென்றான். மறுநாள் காலையில் அவன் எழுந்து வந்து பார்த்த பொழுதும் அவள் தூங்கி கொண்டுதான் இருந்தாள். அவளை எப்படி எழுப்புவது என்று தெரியாமல் கட்டிலில் அமர்ந்தவன் அவள் முகம் பார்க்க அவன் அடுத்திருந்த இடம் ரத்தம் கட்டிப்போய் கருப்பாக மாறியிருந்தது. அதை கண்டு அவன் மனம் சுட்டது.
ஒரு பெண்ணென்றும் பாராமல் தனது முழு பலத்தையும் காட்டி அவளை அடித்ததை நினைத்து மிகவும் வருந்தினான். ஏதோ மருந்தை எடுத்து வந்து அவள் கன்னத்தில் பூசிவிட்டான். அவள் அடித்து போட்டது போல் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தாள். இன்னும் போதை தெளியவில்லை போல என்று நினைத்தவன் சரி தூங்கட்டும் என்று நினைத்து மீண்டும் அரைக்கதவை மூடி சாவியை இடித்து கொண்டு ஆஃபீஸிற்கு கிளம்பிவிட்டான். மீண்டும் மாலையில் அவன் வந்து பார்க்கும் பொழுது கூட அவள் தூங்கிதான் கொண்டிருந்தாள். இதற்கு மேலும் அவளை பசியுடன் தூங்கவிடக்கூடாது என்று முடிவு செய்தவன் அவள் முகத்தில் நீரை தெளித்தான். கண்களை திறக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு பிரித்தவள் தலை பாரமேறி கனப்பதைப் போல் உணர்ந்தாள். சிவா தன் மீது எதையோ தூவி தன்னை தூக்கி போனது அப்பொழுதுதான் ஞாபகம் வர பதறிக்கொண்டு எழுந்தாள். அவளின் பதற்றத்தை பார்த்தவனோ அவளிடம் மித்ரா ரிலாக்ஸ் என்றான். அதன் பிறகே யுகேனை திரும்பி பார்த்தவள் அந்த சிவா என்னை தூக்கிட்டு போனேனே என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. அவன்கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாற்றி ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவனது பேச்சின் மனம் தெளிந்தவள் ரொம்ப தேங்க்ஸுங்க என்றாள். உன்னோட தேங்க்ஸ் ஒன்றும் எனக்கு வேணாம். இனிமேலாச்சும் நான் சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கோ. நான் என்னங்க செஞ்சேன்? அவன் கூட பேசாதன்னு அன்றைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல. நான் எதுக்கு அவன் கூட போய் பேச போகிறேன்? அவனே தான் வந்து என்கிட்ட பேசினான். ஓகே லீவ் இட். இனிமேலாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. அவள் சரியென்று தலையை ஆட்டியபடியே தனது கன்னத்தை பிரித்து கொண்டு கண்ணாடியின் முன் சென்று நின்றாள். தன் முகத்தை பார்த்து ஒரு கணம் அதிர்ந்து போனவள் அவனிடம் திரும்பி எதுக்கு என்னை இப்படி அடித்து வச்சிருக்கீங்க என்று கேட்டாள். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தடுமாறி போனவன் முழு பழியையும் தூக்கி அவள் மீதே போட்டான். இல்லை, நீ என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ண, அதுக்கு தான் உன்னை அடித்தேன் என்றவனை உயிரற்ற பார்வை ஒன்றை பார்த்தாள். இடிந்து போய் கட்டிலில் அமர்ந்தவள் கண்கள் எல்லாம் கலங்கி ஏதோ போல் ஆகிவிட்டாள். ஏன் மித்ரா, என்னாச்சு? எது கலர என்று கேட்டவனிடம் தலை குனிந்தபடி சாரி என்றாள். அவன் சொன்னதை அவள் அப்படியே நம்பிவிட்டாள் போலும். அப்படி எதுவும் நான் செய்திருக்க மாட்டேன் என்று சொல்லி சண்டையிடுவாள் என்று அவன் நினைத்திருக்க அவளோ அவனை நம்பி அதற்காக அவனிடம் மன்னிப்பு வேறு கேட்கிறாள். உண்மையில் அவளிடம் அத்துமீற பார்த்ததே தான் என்று தெரிந்தால் என்ன செய்வாளோ என்று நினைத்து கொண்டு அவளை பார்த்து கொண்டு இருந்தான். தலையை பிரித்து கொண்டு சில நிமிடங்கள் அசைவின்றி அமர்ந்திருந்தவள் திடுமென எழுந்து எங்கோ கிளம்ப தயாரானாள். இப்போ எங்கே கிளம்புற? நேத்திலிருந்து நீ எதுவுமே சாப்பிடல, ஏதாச்சும் சாப்பிடுவியா வா என்று கூப்பிட்டவனிடம் இல்லை எதுவும் வேணாம் என்றாள். ஏன்? நான் தான் இங்கே எதுவும் சாப்பிட்றதில்லையே. பரவாயில்ல, ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகிராது. பரவாயில்லங்க, வேணாம், நான் போகணும். எங்கேயோ போகிறேன், உங்களுக்கு என்ன? போய் சந்தோஷமாக இருங்க என்று வெடுக்கென்று மொழிந்துவிட்டு ஒரு துப்பட்டாவை எடுத்து தலையில் போட்டு கன்னத்தை மறைத்தபடி வெளியில் சென்று விட்டாள். காப்பாற்றினதுக்கு என்னையே திட்டிட்டு போகுது. எல்லாம் எனக்கு தேவைதான். பேசாமல் அவளை தூக்கிட்டு போகும் பொழுது அப்படியே விற்றுக்கணும் என்று மனதில் அவளை திட்டி தீர்த்தான். அதன் பிறகான 3 நாட்கள் கழிந்தும் அவள் வராமல் போகவும் யுகனுக்கு உள்ளுக்குள் ஏதோ பிசைய தொடங்கியது. அவளது ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருக்கிறாள் என்ற செய்தி அறிந்து அங்கு சென்றான். ரோஹிணியின் அம்மா அவனை வரவேற்று அமர வைக்க ரோஹிணி வேலைக்கு சென்றிருந்தாள். இருங்க தம்பி, நான் போய் மித்ராவை கூட்டிகிட்டு வரேன் என்று சொல்லி சென்றவர் மித்ராவையும் அனுப்பி வைத்தார். மிகவும் ஓய்ந்து போய் கண்களில் உயிர்ப்பே இல்லாமல் வந்தவளை பார்த்த பொழுது அவனுக்கு உயிரே உருகுவது போல் வலி ஏற்பட்டது. அந்த நொடிதான் உணர்ந்தான் அவள் மீதான அவன் காதலை. ஆனால் அதை ஏற்கத்தான் அவனால் சுத்தமாக முடியவில்லை. பார்வையினாலேயே தன்னை தொலைத்து கொண்டிருப்பவனை எதுக்கு வந்தீங்க என்று வெடுக்கென்று கேட்டாள். ஏன் வீட்டுக்கு வரலையா? வரவும் மாட்டேன். ஏன்? ப்ளீஸுங்க, நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன், தயவு பண்ணி போயிடுங்க. அப்போ அவ்வளோதானா? என்ன சொல்கிறீங்க? பழி வாங்குறதா சொன்னியே, அதெல்லாம் அவ்வளோதானான்னு கேட்டேன். நீ என்னமோ பண்ணிட்டு போ, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் என் வீட்டுக்கு இனிமேல் நீ வரமாட்டேன்னு சொன்னால் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடு. நான் அபிநயாவை மேரேஜ் பண்ணிக்கணும் என்று சொல்லி வேண்டுமென்றே அவளை சீண்டு விட்டான். எப்படிங்க இவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க? நோவே, நான் செத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும். அது வரைக்கும் உங்களை விடவே மாட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு கனவு காணாதீங்க. சரி, அப்படின்னா என் வீட்டுக்கு வா. நான் தான் வரமாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேனே. நீயா எனக்கு டிவோர்ஸ் தர வரைக்கும் நானும் உன்னை விட போகிறதில்ல. இப்போ நீ வராட்டி உன்னை தூக்கிட்டு கூட போயிடுவேன். ஒன்று டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடு, இல்லை என் வீட்டுக்கு வா. உனக்கு வேற எந்த ஆப்ஷனுமே நான் கொடுக்க போகிறதில்ல என்றவனின் குரலில் தெரிந்த உறுதி அவளையே சற்று அசர வைத்தாலும் இதற்கெல்லாம் பயந்து விட்டால் அது மித்ராவே இல்லையே. சரி, வரேன், வந்து தொலைகிறேன் என்று மிகவும் கோபமாக கத்தினாள். சரி, கிளம்பு. இல்லை, இப்போ நீங்கள் கிளம்புங்க, நான் ஈவினிங் வரேன். கண்டிப்பாக வந்துடுவல்ல? அவனை பார்வையாலேயே எடுத்து கொண்டிருந்தவளை சரிம்மா, முறைக்காத, உன்னை நம்புகிறேன், போதுமா என்றான். கிளம்பியும் விட்டான். மித்ராவிற்குத்தான் தன் வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றே புரியவில்லை. அவள் பழிவாங்க வந்ததென்னமோ உண்மைதான். வந்த புதிதில் அவள் நினைத்ததை செய்தும் கொண்டுதான் இருந்தாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவள் மனம் அவன் புறமாய் மீண்டும் சாய்ந்து விட்டது என்ற உண்மை அவளை மிகவும் சுட்டது. முன்பாவது கணவன் என்ற உரிமையில் வந்த காதல். ஆனால் இப்பொழுது தன்னை ஒரு தூசிக்கும் கீழே மதிப்பவனின் மீது வந்திருப்பதை அவளால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மற்ற சாதாரண பெண்களைக் காட்டிலும் அவள் சற்று தைரியமானவள்தான்.
அதனால்தானே அவளால் அவனை எதிர்த்து இவ்வளவு தூரம் நிற்க முடிகிறது. மற்றபடி தன்னிடத்தில் ஒரு சாதாரண பெண் இருந்திருந்தால் நிச்சயம் அவன் அந்த பெண்ணை காலடியில் போட்டு நசுக்கி இருப்பான். அவனுடன் மீண்டும் வாழும் எண்ணமெல்லாம் அவளுக்கு துளியும் கிடையாது. அவனை அவனுடைய காதலியுடன் சேரவிடக்கூடாது என்பது மட்டுமே அவளது லட்சியம். அதை வெற்றிகரமாக செய்ய வேண்டுமானால் அவனின் மீதான அவள் காதலை அவள் மனத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அது தன்னால் முடியுமா என்று யோசித்து யோசித்து அழுகையினுடையே தனது காதலை கரைக்க முயன்றாள். வெகுநேரம் அழுததின் விளைவு மனதிலிருக்கும் அச்சங்களெல்லாம் நீங்கி மீண்டும் பழைய மித்ராவாகவே தைரியம் வரப்பெற்றவளாய் அவனது வீட்டை நோக்கி கிளம்பினாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.